ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்பிலிருந்து இருந்து விலகிறான். எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான். நூன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு கட்டளையை மீறினதுக்காக அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருள சிக்கி கொள்றாங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவ்வளவுதான், இருளாயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை. இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும். அது எது கொண்டு வரும்? பாவ மன்னிப்பு கொண்டு வரும். உடனடியாக அழைச்சாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் நீ, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன். யா அல்லாஹ், என்னை பாதுகாத்துக் கொள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மீனுடைய வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை, மீனுடைய தீண்டல் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு இன்னல், உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வருது, அது உங்களுடைய பாவங்களின் காரணமா வருது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க நீங்கிறதா இருந்தாலும் யா அல்லாஹ் வெளியே வர்றேன்னு சொன்னா போதும், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வான். நபி யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்ததன் போதும். அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லாஹ் உஹதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாத்ததை போல், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாத்ததை போல், நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்ததை போல்